இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சிக்குள்ள வரும்போது இவங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஏகப்பட்ட ரீல்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்குள்ள இன்னும் சேர்ந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்னும் சேர்த்து நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல சார். அது ஆமா, அவங்களோட உண்மைத்தன்மையே வெளியே தெரியாத அளவுக்கு. அதுதான் சொல்றேன் சார், நான் உண்மைத்தன்மை தெரியறதுக்கான நிகழ்ச்சி தான் இது. வந்து நீங்க விசித்ரா வந்து நான் சொல்றேன்னா, அப்போ வந்து ஒரு தலைவாசல் படத்துக்கு அப்புறம் மடிப்பு அம்சான்னு அவங்களுக்கு ஒரு புனை பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கப்பலில் அவங்க சினிமாவை விட்டுட்டாங்க. அப்புறம் எங்கெங்க நான் கூட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இது பண்ண பிறகு அவுட்டர்ல ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்டயும் எங்கேயோ போய் அவங்க சினிமாவே வேணாங்க, எதுவும் வேணாங்க, மீடியாலாம் வேணாங்கன்ட்டு ஒதுங்கின ஒருத்தர். அவங்கள எப்படியோ பிக் பாஸ்குள்ள கொண்டு வந்தோடனே ஒரு 10 நாள் 5 நாள் சைலண்டா இருந்திருப்பாங்க, எதுவுமே இது பண்ணாம. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் வந்து இவங்க கூட சேர பேச 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 அவங்க கிட்ட இருக்கிற இந்த என்ன சொல்றது, இதெல்லாம் எனக்கு அந்த காலத்துல நடந்ததுப்பா, இந்த சம்பவம்லாம் நடந்தது, இதுதாங்க அந்த நிகழ்ச்சியோட சக்சஸே இதுதான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நாங்களாம் ஆல்ரெடி வந்து 1000 ரீல்ஸ் பண்ணிட்டு வந்துக்கிறோங்க. நீங்களாம் அதெல்லாம் வந்து இங்க நாங்க ரீல்ஸ் பண்ணல, எங்களை நீங்க ரோட்ஸ் பண்ணலாம் முடியாது, நாங்க பாருங்கன்ற ரேஞ்செல்லாம் உள்ள இறங்கியிருக்காங்க. வந்து இது இனிமேல் வர போட்டியாளர்களை வச்சுதான் அந்த நிகழ்ச்சியோடைய சக்சஸ் என்னன்னு தெரியும். கமல் சார் போனதுக்கு அப்புறமே நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயமே ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கு. இவங்களும் ஏதோ பண்ணி தான் அதை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன்ல இவங்கள்ட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு சேனல் என்ன பாடுபட போதோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல.